வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். நம்ம சேனலில் யூனிட் 8க்கான கிளாஸஸ் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். அந்த யூனிட் 8ல் வந்து நம்ம செய்யுள் ப்ளஸ் உரைநடைக்கு வேண்டிய இந்த ரெண்டும் வந்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய, ஸோ ஜென்ரல் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய செய்யுள் அப்புறம் உரைநடை, இது வந்து யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா யூனிட் 8க்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஸோ அதை தான் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து 65 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது பார்ட் 2, யூனிட் 8ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட பார்ட் 2. இதில் 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, டேஷ் வாய்ஸ் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டிப்ரெஸ் கிளாஸஸ் இன் தி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டபேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருந்து யார் போய் வட்டமேசை மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தார்? ஆப்ஷன் வந்து டிஎம் நாயர், ரெட்டைமலை சீனிவாசன், எம்சி ராஜா, பண்டித அயோத்திதாசர். ஸோ அவங்க 4 பேரில் யார் வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர்? ஆன்சர் வந்து ரெட்டைமலை சீனிவாசன். ஸோ அவர் தான் வந்து அம்பேத்கரோட முதல் அப்புறம் 2வது வட்டமேசை மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு இருப்பார். ஸோ அம்பேத்கருடைய நெருங்கிய நண்பர், அவரோட லண்டனில் முதல் மற்றும் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருப்பார். அந்த வட்டமேசை மாநாட்டில் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்திருப்பார். அடுத்த 2வது கொஸ்டின், நாமும் கெடும் நோய் அப்படின்னு வள்ளுவர் எதை சொல்றாரு? ஸோ காமம், வெகுளி, மயக்கம், அறிவு, அன்பு, பாசம், அச்சம், நாணம், மடம், ஓகை, வெகுளி, அழுகை. அந்த 4ல் எது நாமம் கெடு நோய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு? காமம், வெகுளி, மயக்கம், இதுதான் ஆன்சர். காமம், வெகுளி, மயக்கம், இதை தான் வந்து நாமம் கெடும் நோய் அப்படின்னு சொல்லியிருப்பார். காமம், வெகுளி, மயக்கம். ஸோ மூன்ற நாமம் கெடு நோய். காமம் விருப்பு, வெகுளி வெறுப்பு, மயக்கம் அறியாமை. ஸோ இந்த 3 குற்றங்களும் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும். ஸோ இது 3ம் இல்லைன்னா நமக்கு வந்து துன்பம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 3வது கொஸ்டின், எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர்? எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர்? ஆப்ஷன் 1 படை, குடி, கூழ், 2 அமைச்சு, நட்பு, அரண், 3வது அஞ்சாமை, ஈகை, கல்வி. இதில் எது இருக்கக்கூடியவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர்? ஆப்ஷன் 1 அண்டு 2. ஸோ 2 தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். ஸோ இந்த 6ம் இருக்கக்கூடியவர் தான் ஆள்பவரில் ஏறு போன்றவர் அப்படின்னு திருக்குறள் சொல்லும். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். ஸோ இந்த 6ம் தான் அரசருள் ஏறு. அடுத்து யாழை விட இனிமையானது எது அப்படின்னு திருக்குறள் குடிபெயர்க்காரு. யாழை விட எளிமையானது எது? மலரை சொல், கிளியின் சொல், காதலி சொல், கவிஞர் சொல். இதுல யாழை விட இனிமையானது மலரை சொல். குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மலரை சொல் கேளாதவர். ஸோ குழந்தையின் சொல்லை கேட்காதவங்க குழல் தான் இனிமையானது, யாழ் இனிமையானது, அதனுடைய யோசை இனிமையானதுன்னு சொல்லுவாங்க. அப்போனா குழந்தையனுடைய சொல்லை கேட்காதவரை. அடுத்து தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? ஸோ தகாத செயல்களில் ஈடுபட்டு அதே சமயம் தவக்கோலத்திலும் இருக்கிறவங்களை வள்ளுவர் யாரோட ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. நடிகர், வஞ்சகர், பாவி. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் இது பாவி அப்படிங்கிறது, இது டிரான்ஸ்லேஷனில் பாருங்க. ஆப்ஷன்ஸ் வந்து நடிகர், வஞ்சகர், பாவி, அப்புறம் வேட்டுவர். ஸோ இந்த 4 பேர்ல யாரு தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர் அப்படின்னு பார்த்தோம்னா வேட்டுவர் தான். ஸோ வேட்டுவர் தான் ஆன்சர். திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன்
புல் சிமிழ் தற்று. ஸோ தவ கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களை செய்தல். ஸோ தவத்தில் இருந்துட்டு தீய செயல்களை செய்கிறது எப்படி இருக்குன்னா, புதரில் மறைஞ்சிட்டு வேடன் பறவைகளை வலைவீசி பிடித்தலை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இங்கே வேடன் அப்படிங்கிறது தான் அங்கே யாரோட கம்பேர் பண்ணுறாரு? வேடன், ஹண்டர், வேட்டுவனோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஸோ தவத்திலிருந்து தீய செயல்களை செய்யக்கூடியவர். அடுத்து 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர்? வீரசோழியம், இலக்கண விளக்கம், தம்பிரான் வணக்கம், தொல்காப்பியம். ஸோ இந்த நாளில் எது 1578 கோவாவில் வெளியிடப்பட்டது? 1578 வெளியிடப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தோம்னா தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூல் தான் 1578 கோவாவில் வந்து வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ இந்த நூலை வந்து எழுதினவர் யாருன்னா என்ரிக்கசு. ஸோ ஆசிரியர் பேர் என்ரிக்கசு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து போர்ச்சுகீசிய மொழியில் எழுதப்பட்ட கிறிஸ்தவ சமய போதனை நூலின் தமிழாக்கம். ஸோ இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான், ஒரு டிரான்ஸ்லேட்டர் நூல் தான். இது வந்து போர்ச்சுகீசிய மொழியில் இருந்த கிறிஸ்தவ சமய போதனை நூலை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து தமிழில் அச்சில் வெளிவந்த முதல் நூலாகவும் கருதப்படுகிறது. 1578 தமிழில் அச்சில் வந்த முதல் நூலாக கருதப்படக்கூடியது இந்த தம்பிரான் வணக்கம். அடுத்து அசர்ஷன் அண்ட் ரீசன் செப்டோ. ஸோ கூற்று அப்புறம் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பார்த்தோம்னா பூலித்தேவர் ட்ரை டு கெட் த சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி அண்ட் ஃப்ரெஞ்சு. ஸோ ரீசன் பார்த்தோம்னா ஹைதர் அலி குட் நாட் ஹெல்ப் பூலித்தேவர் ஆஸ் ஹி வாஸ் ஆல்ரெடி இன் அ சீரியஸ் கான்ஃப்ளிக்ட் வித் மராத்தாஸ். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, கூற்றுல பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார், ட்ரை பண்ணார். மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலி பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. ஸோ மராத்தியர் கூட அவர் ஹைதர் அலி சண்டையில் இருந்ததுனால பூலித்தேவருக்கு வந்து உதவ முடியாமல் போனது. ஸோ இது கூற்று காரணம். இது ரெண்டில் எது ஆப்ஷன் கரெக்டானு பார்த்தோம்னா கூற்று வந்து நமக்கு சரிதான். ஏன்னா பூலித்தேவர் ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரர்களோட உதவியை கேட்டிருப்ப. அப்படி காரணம் பார்த்தோம்னா காரணமும் சரிதான். ஸோ ஹைதர் அலி வந்து அந்த சமயம் மராத்தியரோட போரில் ஈடுபட்டிருந்ததுனால அவரால் இவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாமல் போயிருக்கும். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அதே மாதிரி இது சரியான விளக்கம். அடுத்து அப்பரின் சமண மதத்தின் பெயர். ஸோ அப்பருடைய சமண மதத்துக்கான பெயர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்பருக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் சமண மதத்தின் பெயர் என்ன அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தர்மசேனர், ஹரிசேனர், தீர்த்தங்கரர், சிவஞான சித்தியார். ஸோ அந்த 4ல் அப்பருடைய சமண மதத்தின் பெயர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தர்மசேனர் அப்படிங்கிறது தான் அப்பருடைய சமண மதத்தின் பெயர். ஸோ அப்பருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மறுநீக்கியார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இயற்பெயர் மறுநீக்கியார் அப்படின்னு சொல்லுவோம். தர்மசேனர் அப்படிங்கிறது சமண மதத்தை தழுவிய போது அவருக்கான ஒரு சூட்டப்பட்ட பெயர் தான் தர்மசேனர். அதே திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது தேவார பாடல்களை பாடுறதுனால வந்த பெயர் திருநாவுக்கரசர். அப்பர் அப்படிங்கிறது சம்பந்தர் தான் சொல்லியிருப்பார். திருஞான சம்பந்தர் அழைத்தமையால் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை அப்பர் அப்படின்னு அன்போடு அழைத்ததுனால அப்பர் அப்படிங்கிற பெயர் வந்தது. அடுத்து உழவார தொண்டர் அப்படின்னா சிவாலயங்களை தூய்மை செய்யும் பணியை செஞ்சதுனால இவருக்கு வந்து உழவார தொண்டர் அப்படிங்கிற பேரும் இருக்கு. அடுத்து தாண்டக வேந்தர். ஸோ தாண்டக வேந்தர் ஏன் சொல்றேன்னா தாண்டகம் அப்படிங்கிற விருத்த வகையை பாடுறதுனால அவரை தாண்டக வேந்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இத்தனை பெயர்கள் இருக்கு அப்பருக்கு. மறுநீக்கியாருங்கிறது இயற்பெயர். தர்மசேனருங்கிறது சமண மதத்தை தழுவின போது ஏற்பட்ட கொண்ட பெயர். திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது தேவார பாடுவதனால பெற்ற பெயர். அப்பருங்கிறது சம்பந்தர் வந்து அழைத்ததுனால வந்த பெயர். உழவார தொண்டர் அப்படின்னா சிவா கோயில்களை சிவாலயங்களை தூய்மை செய்ததுனால வந்த பெயர் தாண்டகவேந்தர். தாண்டகம்ங்கிற விருத்த வகையை பாடுவதனால வந்த பெயர் தாண்டகவேந்தர். அடுத்து ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி. ஸோ செல்வம் வந்து குறையாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. களவு செய்யாமை, திருடக்கூடாது, பிறர் பொருள் விரும்பாமை, பொய் சொல்லாமை, நட்பு பாராட்டாமை. ஸோ செல்வம் குறையாமல் இருக்க வழின்னா பிறர் பொருள் விரும்பாமை. ஸோ அடுத்தவனுடைய பொருள் ஆசைப்படாமல் இருந்தாலே நம்மளுடைய செல்வம் குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதாவது அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை பிறன்கை பொருள். ஸோ வெக்காமை இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கணும். அப்போதான் நம்மளுடைய செல்வம் வந்து குறையாது. செல்வத்திற்கு குறைவு நேராது இருக்க பிறனுடைய கைப்பொருளை விரும்பாது இருத்தல்.
அடுத்து வந்து எந்த இணை தவறானது. ஸோ இதில் எது தப்பாக மேட்ச் ஆகியிருக்குன்னு கேட்குறாங்க. இளஞ்சேட் சென்னி செங்குட்டுவன், மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு, ஒரு திறங்கண்ணனார் பட்டினப்பாலை, வேலூர் குல சிற்றரசர் திதியன். ஸோ இதில் எது தப்பாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இளஞ்சேட் சென்னி. ஸோ இது வந்து சோழர். இளஞ்சேட் சென்னி, கோச்செங்கனான், பெருநற்கல்லி. ஸோ இவங்கெல்லாம் வந்து சோழ அரசர்கள். இங்கே செங்குட்டுவன் கொடுத்துருக்காங்க. செங்குட்டுவன் யார்? சேர அரசர். ஸோ இங்கே சோழர் சேர ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. இப்போ இது தப்பு. அடுத்து மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு கிடைச்சிருக்கு. உருத்தரங்கட்டனார் பட்டினப்பாறை ஆசிரியர், வேலூர் குல சிற்றரசர் திதியன். ஸோ இது மூணுமே வந்து நம்ம கரெக்டு. ஃபஸ்ட்டு மட்டும்தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இங்கே பாருங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் இவங்களாம் இளஞ்சேட் சென்னை, கரிகால் வளவன், கோச்சங்கனான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. ஸோ இவங்களாம் வந்து சோழ அரசர்கள். ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? ஸோ ஊரின் நடுவே வளர்ந்து எல்லாருக்கும் மருந்தாகக்கூடிய மரம் போன்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாருன்னா அறிவுடையோர், பெருந்தகையார், சான்றோர், அரசர். ஸோ இந்த 4 பேர்ல யாரு? ஆன்சர் ஆப்ஷன் பி தான், பெருந்தகையார். அப்படின்னா ஜெனரஸ் மேன். அதாவது பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். ஸோ ஈரம் நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமானால் அது ஊரின் நடுவே. ஈர நெஞ்சம் அப்படிங்கிறதா அந்த பெருந்தகையான். பெரும் பெரிய மனது இருக்கக்கூடியவன். ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் இருக்கக்கூடிய செல்வம் ஊரின் நடுவே பழுத்து வளர்ந்த மரத்திற்கு பயன்படுவது போன்றது. அடுத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது எது? மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தந்தை மகர் காற்றும் நன்றி, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, தன் மகனை மாவீரன் என கேட்டல். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டு? கரெக்ட் ஆப்ஷன் சி தான், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. ஸோ தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை தான் மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஸோ தம் மக்களுடைய அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும். ஸோ தன்னுடைய மக்கள் அறிவுடைய மக்களாக இருக்கிறது எனக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அது இன்பம் பயப்பது. அடுத்து பொறுத்துக மேட்சிங் கொடுத்துருக்காங்க. திராவிடர் இல்லம், தொழிலாளன், தனித்தமிழ் இயக்கம், ஜீவிய சரித சுருக்கம். இந்த பக்கம் மரமலை அடிகள், ரெட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலர், நடேசனார். ஸோ இது வந்து மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. திராவிடர் இல்லம் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களுக்காக ஜூலை 1916 ஆரம்பித்தவர் யார்? நடேசனார். ஸோ நடேசனார் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஏக்கு 4. ஸோ ஏக்கு 4ங்கிறது 2 ஆப்ஷன் இருக்கு. ஏ சி இருக்கு. அப்போ பி டி வராது. அடுத்து பிக்கு பார்ப்போம். தொழிலாளன். ஸோ தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பித்தவர் யாருன்னா சிங்காரவேலர். ஸோ அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட். சிங்காரவேலர் தான். இவர் தான் தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிச்சவர். அப்போ பிக்கு 3 பார்த்தோம்னா இது ஒரே ஆப்ஷன் தான் இருக்கிறப்ப ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட். இப்போ தனித்தமிழ் இயக்கம், மரமலை அடிகள், ஜீவிய சரித சுருக்கம், ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய ஆட்டோபயோகிராபி, அதான் ஜீவிய சரித சுருக்கம். அடுத்து பெரியார் டைட்டில் கன்ஃபர்ட் ஆன் ஹிம் பை தமிழ்நாடு உமன் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் மெட்ராஸ் ஆன். எப்போ கொடுத்தாங்க, வழங்கப்பட்டது? ஈவேராவுக்கு டேஸ் ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியாருங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 36, 37, 38, 39 ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 38 தான் வந்து பெரியார் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. 13/11/1938. ஸோ நவம்பர் 13 அன்னைக்கு 13 நவம்பர் 1938 வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ஃபரன்ஸுக்கு தலைவர் வந்து நீலாம்பிகை அம்மையார். ஸோ மறைமலை அடிகளுடைய டாக்டர் தான் நீலாம்பிகை அம்மையார். அவங்க தான் வந்து தலைவராக இருந்திருப்பாங்க. அந்த டைட்டில் கொடுத்தவங்க யாருன்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள். ஸோ தர்மாம்பாள் இவங்க தான் வந்து அந்த பெரியாருங்கிற டைட்டில் கொடுத்தவங்க தர்மாம்பாள். அந்த மாநாட்டுக்கு, பெண்கள் மாநாட்டுக்கு தலைமையை வகித்தவங்க நீலாம்பிகை அம்மையார். அவங்க மறைமலை அடிகளுடைய மகள்.
கொடுத்த இயர் வந்து டேட்டு 13 நவம்பர் 1938. அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் வாஸ் born in the district of. ஸோ மூவலூர் ராமாமிர்தம் எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கன்னியாகுமரி. ஆப்ஷன் பி, மயிலாடுதுறையில் பிறந்தவங்க. ஸோ மூவலூருங்கிறது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் மூவலூர். ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவங்க வந்து திராவிட இயக்க செயல்பாட்டாளர். இவங்க தேவதாசி ஒழிப்பு முறையை அதுக்காக போராடி இருப்பாங்க. பெரியார் கூட இணைந்து அதுக்காக முயற்சி எடுத்திருப்பாங்க. ஷி வாஸ் born in திருவாரூர். ஸோ திருவாரூரில் பிறந்தவங்க. பிராட்டு வளர்ந்ததெல்லாம் மூவலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் நியர் மயிலாடுதுறை பக்கம் இருக்கக்கூடிய அந்த மூவலூர் வில்லேஜராக தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ 1936 வந்து ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க. தாசிகளின் மோச வலை அல்லது மதிப்பெற்ற மைனர். ஸோ தாசிகளின் மோச வலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நாவல் 1936 எழுதினவங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான். ஸோ அதே மாதிரி செப்டம்பர் 5 உங்களுடைய பேரில் தான் செப்டம்பர் 5 2025 எனக்கு வந்து 72 அன்னைக்கு புதுமை பெண் திட்டம். ஸோ அரசு பள்ளியில் படித்தேன். 5லேருந்து 12வது வரைக்கும் அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்களுக்கான 1000 ரூபா கொடுக்கக்கூடிய ஸ்கீம் காலேஜ் முடிக்கிற வரைக்கும். ஸோ டிகிரிக்கு அது வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் தான் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் செப்டம்பர் 5 2022 அன்னைக்கு. அடுத்த கொஸ்டின், அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை அப்படின்னு திருவள்ளுவர் எதை குறிக்கிறார்? பொறுமை, அன்பு, பெருமை, கல்வி. ஸோ இவர் எது அறத்துக்கு மட்டும் இல்லாமல் மரம், இந்த மரம்னா வீரம். ஸோ இந்த மரம்னா வந்து வீரம். ஸோ அறத்துக்கு மட்டும் இல்லாமல் மரத்திற்கும் துணை நிற்பது வந்து பொறுமை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இங்க பாருங்க, அறத்திற்கு அன்பு சாரி நான் தப்பா சொல்லிட்டேன். ஆப்ஷன் பி அன்பு. ஸோ வீரத்திற்கும் அன்பே துணை, அன்பே சிவங்கிற மாதிரி. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை. ஸோ அறத்திற்கே அன்பு சார்பு, மரத்திற்கும் அதே துணை. அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கிறது. அடுத்து, காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? அறிவை விட பெரியது, கடலை விட பெரியது, உலகத்தை விட பெரியது, வானை விட பெரியது. இது வந்து ஆப்ஷன் சி, உலகத்தை விட பெரியது தான் காலத்தினால் செய்த நன்றி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரியது. ஞானம்னா எங்க? உலகம், உலகத்தை விட பெரியது. அடுத்து, அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. அழுக்காறு அப்படிங்கிறதோட மீனிங் என்ன, பொருள் என்னன்னு கேட்குறாங்க. சினம், வெகுளாமை, பொறாமை, தீமை. இதில் அழுக்காறுங்கிறதுனுடைய பொருள் மீனிங் வந்து பொறாமை. பொறாமை தான் அழுக்காறு என்பதன் பொருள். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. ஸோ பொறாமை உரையானத்தில் ஆக்கம் இல்லாதவாறு ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ பொறாமை இருந்தால் அங்கே வந்து ஆக்கம் இருக்காது. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லைன்னா அங்கே உயர்வு இருக்காது. ஒழுக்கம் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள்? ஸோ எப்படிப்பட்ட அரசன் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். மென் சொல் விரும்புபவர், கடுஞ்சொல் பொறுப்பவர், கடுஞ்சொல் பொறுக்காதவர், பகைமையை வெல்பவர். அதில் ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட், கடுஞ்சொல் பொறுப்பவர். கடுமையான சொல் சொன்னாலும் அதை பொறுத்து கொண்டு இருக்கக்கூடிய மன்னனின் கீழ் தான் மக்கள் வாழ்வார்கள், தங்கி வாழ்வார்கள். செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. ஸோ குறை கூறுவோரின் சொற்களை செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும். ஸோ குறை சொன்னாலும் அதை பொறுத்து கொண்டு கேட்கக்கூடிய அரசனுடைய அந்த ஆட்சியின் கீழ் உலகம் தங்கும். யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? வில்லோர் உழவர் பகை, சொல்லேர் உழவர் பகை, அன்பேர் உழவர் பகை, பண்பேர்
உழவர் பகை. ஸோ இதில் எந்த ஏரை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆப்ஷன் பி சொல்லேர் உழவர் பகை தான் கரெக்ட். வில்லேர் உழவர் பகை கொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. ஸோ வில்லேர் உழவர் பகை கொளினும், வில்லை ஏராக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்டாலும் சொல்லை ஏராக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. ஸோ வீரரோட பகையை வச்சுக்கலாம், ஆனால் அறிஞருடன் பகை கொள்ள கூடாது, அறிஞரோட இணக்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் யார்? கம்பர், சைக்கிளா, ஒட்டக்குத்தர், ஜெயங்கொண்டா. வந்து ஒட்டக்குத்தர் தான் ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் ஒட்டக்குத்தர். பூலிதேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை. ஸோ பூலிதேவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாத கோட்டை எதுன்னு கேட்குறாங்க. நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர், சிவகிரி. இதனால எது பூலிதேவரின் கட்டுப்பாட்டில் இல்லாத கோட்டை? சிவகிரி. ஸோ இது 3 வந்து இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர். ஸோ இந்த 3 கோட்டையும் பூலிதேவரின் கட்டுப்பாட்டில் இருக்கும். சிவகிரி அது வந்து தனி பாளையக்காரராக இருக்கும். இந்த சிவகிரி பாளையக்காரர் மட்டும் இவரை வந்து ஆதரிச்சிருக்க மாட்டார். எப்பவுமே இவரோட கூட்டமைப்பில் ஆதரவு கொடுத்துருக்க மாட்டார் புலிதேவருக்கு. ஸோ 1761 மே 16 யூசுப் கான் வந்து இந்த புலிதேவருடைய 3 கோட்டையை வந்து யூசுப் கான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பார். நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர் கோட்டை. அடுத்து who was the first woman to pay penalty for violation of salt laws? ஸோ இது வந்து ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் தான். தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. கட்டபொம்மன் வாஸ் hanged to death was executed by. ஸோ கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கர்னல் ஹெரான், மேஜர் பானர்மேன், எட்வர்ட் கிளைவ், ஜான் கிரடாக். மேஜர் பானர்மேன். ஸோ ஆப்ஷன் பி மேஜர் பானர்மேன் தான் அவரை தூக்கில் போட்டு கொண்டு இருப்பார். திருநெல்வேலிக்கு பக்கம் இருக்கக்கூடிய கயத்தாரில் தூக்கில் போட்டிருப்பாங்க. 1799 அக்டோபர் 16. ஸோ அந்த 16 வந்து விசாரணை நடக்கும். 16 விசாரணை நடந்து அன்னைக்கே வந்து கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. அடுத்து இவருடைய அமைச்சராக இருந்த சுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். இவருக்கு முன்னாடியே இவருக்கு அப்புறமா 1799 செப்டம்பர் 13. ஸோ இவருக்கு அப்புறமா சுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழில் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. உழவர் தொழில், மருத்துவர் தொழில், வணிகர் தொழில். அதில் வந்து சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் புலவர் தொழில். பாருங்க, உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஸோ அப்படின்னா மகிழும்படியாக கூடி பழகி வருந்தி நினைக்கும்படியாக பிரிதல், அதுதான் புலவரின் தொழில் அப்படின்னு சொல்றாரு. ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அடுத்து நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது. நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போ தூங்க முடியாது. வறுமையில் இருக்கும்போது, செல்வம் நிறைந்து இருக்கும்போது, நோயின் கடுமை மிகுந்திருந்தால், துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் இப்ப தூங்க முடியாது. வள்ளுவர் வந்து வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஸோ நெருப்புல இருக்கும்போது கூட தூங்கிடலாம், ஆனா வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. அது நெருப்பினுள் இருந்து தூங்குதல் முடியும், ஆனால் வறுமை நிலையில் எவ்வகையாலும் கண்மூடி தூங்குதல் அரிது. வறுமையா இருக்கும்போது தூங்குதல்ங்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றாரு. புலால் உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? புலால் மீட் ஈட்டர்ஸ என்னன்னு சொல்றாரு? முறையற்றவர், அருளற்றவர், அறிவற்றவர், பொருளற்றவர். அருளற்றவர் ஆப்ஷன் பி, அருளற்றவர் தான் கரெக்ட். அன்கைண்ட், ஏன்னா அன்கைண்டா இருந்தால் தான் ஒரு உயிரை கொன்று நம்ம அதனுடைய மீட்டை வந்து நம்ம சாப்பிடும். ஸோ அன்கைண்ட், அருளற்றவராக அழைக்கிறார் அவரை, புலால் உண்பவரை. பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருளாட்சி
ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. ஸோ ஊன் அதான் புலால் தின்பவருக்கு அருளாட்சி என்பது இல்லை. பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றுவதற்கு இல்லை. அதே மாதிரி அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவருக்கு இல்லை. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் இதனை கூறுகிறான். பொய்யா விளக்கு, குடும்ப விளக்கு, அருள் விளக்கு, தவ விளக்கு. சனியே பொய்யா விளக்கு, லேம்ப் வித் ட்ரூத். ஸோ அதுதான் வந்து அகத்தின் இருளை போக்கக்கூடிய விளக்கு. எல்லா விளக்கம் விளக்கல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அடுத்து கீழடி எக்ஸ்கவேஷன் சஜஸ்ட் தட் டேஷ் செஞ்சுரி ஆன்வர்ட்ஸ் அர்பனைசேஷன் ஹாஸ் பின் அக்கர்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஷ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகலாய்வு கூறுகிறது. ஸோ 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு. எப்போ இருந்து ஆரம்பமாகுது? ஆப்ஷன் டி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 6th century பிசியிலிருந்து நமக்கு வந்து கீழடி அகலாய்வு ஆரம்பமாகுது. இதே கொஸ்டின்ஸ் தான் இங்கே கேட்டிருப்பாங்க. ஹை லிட்ரரி லெவல் ஆஃப் தமிழ் பீப்புள் by 6th century BC indicated in the Tamil Brahmi script excavated at கீழடி. கீழடியில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த தமிழ் பிராமி எழுத்து பொறுப்புகளில் வந்து நம்ம தமிழ் மக்கள் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து எழுத்தறிவு பெற்றிருந்தனர் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாகுது. அடுத்து மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலை இயற்றியவர் யார்? மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலை இயற்றியவர் யார்? மீனாட்சி சுந்தரனார், பி சுந்தரனார், உ சாமிநாதர், சிவை தாமோதரனார். ஸோ ஆப்ஷன் பி சுந்தரனார் தான் வந்து இவர் தான் மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலை இயற்றியவர். ஸோ இது வந்து தமிழில் தோன்றிய நாடக இலக்கியங்களில் முதன்மையானதாக போற்றப்படுவது. முழுவதும் செய்யுள் நடையிலேயே வந்து அமைந்துள்ள இந்நூல் முழுவதும் செய்யுள் நடையிலேயே வந்து அமைந்திருக்கும். ஸோ செய்யுள் முறையிலேயே அமைந்த ஒரு நாடக நூல். இது வந்து பாரதிதாசன் பிறந்த ஆண்டான 1891 வெளியிடப்படுது. 1891 பப்ளிஷ் பண்ணப்படுது. இந்த புக்கு வந்து லிட்டன் பிரபு எழுதிய தி சீக்ரெட் வே ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி ஒரு இன்பியல் நாடகமாக, அதாவது காமெடி நாடகமாக எழுதியிருப்பார். இதை வரலாற்று தொடர்புடையது போன்றும் மற்றும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது போன்றும் எழுதப்பட்டுள்ள கற்பனை புதினம். ஸோ இது வந்து ஒரு காமெடி நாடகம் தான். இது வந்து லிட்டன் பிரபுடைய ரகசிய வழி த சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலை தழுவி எழுதியிருப்பார். அவ்வளோதான். நமக்கு 30 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. நம்ம பார்த்து நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் கொஸ்டின்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.